செம்ம சூப்பரா செய்யலாம். சூப்பரா இருக்கு பாருங்க காளான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குண்டு குண்டா இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஈஸி மெத்தடில் வேஸ்ட் ஆகாத சூப்பராக க்ளீன் பண்ணலாம். பாருங்க, இந்த தண்டை எடுத்துடணும். இதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே பாருங்க இப்படி இருக்கும். இப்படி மேலே எடுத்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போய்டும். கத்தியிலலாம் சுரண்டவே சுரண்டாதீங்க, வேஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது இந்த காளானில் மேலே பயங்கர அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு கெடுதல். இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் சூப்பராக நடுவில் இருக்கிறது இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். நம்ம அதை கையிலே கூட இப்படி 2-3 உடச்சி போட்டுக்கலாம். இப்படி கையை விட்டு உள்ளே வேஸ்ட் ஆகாது. இந்த தோல் மட்டும் அப்படியே வந்துடும் பாருங்கள். சூப்பரா இதே மாதிரி பாருங்க நீட்டா. இது உள்ள இருக்கிறது கழுவுனா போயிடும். இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. பாருங்க எவ்வளோ அழகா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாமே எடுத்துட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பெரிய வானலில் போட்டு நல்லா அலசனை பின்னாடி உடச்சி விடுங்க. அலசனை பாருங்க எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு அந்த நடு தண்டை மட்டும் உடச்சி போட்டுக்கணும். இதை வந்து நல்லா கழுவிக்கணும். ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். வந்து இப்படி உடச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ உடச்சிக்கலாம். இப்படி உடச்சி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியில் ஒரு 3-4 முறை கழுவுங்க. அவ்வளோதான். இது வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த சைஸ்க்கான இந்த சைஸுக்கு போடுங்க. இதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக போயிடும். அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்காது. அதனால் ஒரு காளான ஒரு 5 பீஸ் உடச்சி போடுங்க. பெருசாக இருந்தால் 6 பீஸ் கூட உடச்சி போடுங்க. காளான் கிரேவிக்கு தேவையானது பாருங்கள். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா முழுசு 3 மிளகா, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 3 ஸ்பூனு, நல்ல பெரிய தக்காளி 3 தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தழை இறக்குள்ள, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனு. எல்லாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள். காளான் வந்து நல்லா உரித்து கழுவி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் பெருசு, ஆனால் இந்த பீஸ் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நிறையா வேண்டாம், ஒரு 4 ஸ்பூனு ஊற்றிட்டு எல்லாம் கடுகு போட்டுக்கோங்க. 2 வாசனைக்காக சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு டீ போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய். இந்த பச்சை மிளகாயை இந்த முனையை கிள்ளி போடுங்க, இல்லைன்னா மிளகாய் வந்து நம்ம மேலே தெரிக்கும். அதனால் மிளகாய் போட்டாச்சு. 2 பெரிய பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னாலும் ஒரு 100 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காளான் கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கிறோம். உப்பு 2 ஸ்பூன் உப்பு போடுங்க போதும். 2 ஸ்பூன் உப்பு. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், கலர் மாறிடும். நமக்கு எல்லாமே வேலை மிச்சம், கேஸ் மிச்சம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் மட்டனை விட டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 தக்காளி நைஸாக அரைச்சிடணும். நல்லா பாருங்க, நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இந்த மசாலா இதெல்லாம் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாசனை இப்பயே நல்லா மட்டன் சிக்கன் வாசனை வருது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம குழம்புக்கு போடுற சாம்பார் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து. தனியாத்தூள் 2 ஸ்பூனு எல்லாம் இதில் போட்டிருக்கீங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தக்காளி கலரே மாறிடுச்சு.
இந்த மாதிரி பச்சை வாசனை போட்டு இந்த மாவு பின்னாடி நம்ம காளானை போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி, ஏன்னா காளானில் தண்ணி விடும். அதனால் நீங்கள் உடனே காளானை தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஒரு 3 முறை அலசிக்கணும் காளானை. அலசி தண்ணி வடிகட்டி அதுக்கப்புறம் போடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வடிகட்டிக்கணும். அது காளான்ல தண்ணி விட்டு வேகும். உப்பு எல்லாமே போட்டாச்சு. இதுலயே நீங்க நிறைய பேர் சாப்பிடணும், நல்ல இன்னும் குழம்பு நிறைய வேணும், கிரேவி நிறைய வேணும்னா ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. மட்டன் குழம்பு மாதிரி, சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் வாசனை. வேகட்டும். நல்லா அப்படியே மூடி வச்சிருவோம். எல்லாமே போட்டாச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நான் தண்ணியே ஊற்றலை கொஞ்சம் கூட. அப்படியே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காளான் நல்லா வெந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். மெயினாக இப்போ நான் சாதத்துக்கு செஞ்சுருக்கிறேன். மதியம் ஒரு வேளைக்கு மட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காளான் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தலை தூவி அப்படியே கிளறி அப்படியே இறக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா ஒரு சின்ன குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். குட்டி டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி. சூப்பராக காளான் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் மதியம். ஓவி பறக்குது. நிறைய காளான் இருக்கு. 2 பாக்கெட் இல்லைங்களா, 400 கிராம். நல்ல வாசனை. சிக்கன் மட்டனை விட அந்த வாசனை நல்லா இருக்கு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், அந்த வாசனை தான் டேஸ்டே நல்லா இருக்கும். செம்ம சீரியஸா சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அதை விட டேஸ்டா இருக்கு. காரம் சாரம் எல்லாம் அளவு கரெக்டா இருக்கு. 2 பாக்கெட் வாங்கினா இதே அளவு வைங்க, கரெக்டா இருக்கும். உப்பு 2 ஸ்பூனு, தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதே சாப்பிட்டுட்டு இருக்கேன்.